அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் ஒரு ஆப்பம் ரெசிபி சரியான மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து அரை சேர் எடுத்துருக்கேங்க. பச்சரிசி அரை சேர், அதேமாரி சாப்பாட்டு அரிசி பொன்னி ரைஸ் எடுத்து 1/4 கப்பு நம்ம வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 மணி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி திரும்ப அதில் வந்து 1 ஸ்பூன் நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. வெந்தயம் சேர்த்துட்டு 4 மணி நேரம் கழிச்சு தான் நான் வந்து ஊற வச்சு பார்த்துருக்கேன். ஒரு 2 பேட்சாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆப்பத்து கிடைக்கும் போது நீங்கள் எப்பயுமே நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும். எல்லாத்தையும் அரைச்சிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நைட்டு வந்து நான் வந்து 10 மணிக்கு அரைச்சிட்ருக்கேங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு நம்ம வந்து பார்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரொம்பவும் பிடிக்காமல் திட்டமாக நம்ம வந்து புளிச்சு வந்திருக்கு. இதில் நீங்கள் ஒன்று வேணுன்னா ஆப்பச்சோட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலைங்க. பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 1.5 கரண்டி மாவு ஊற்றி நான் வந்து சுழட்டி விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாக ஒட்டாத அழகாக வந்திருக்குன்னு. அதேமாதிரி 2வது ஆப்பமும் ஊற்றிட்டுருக்கேங்க. இதுக்கு ஒரு தேங்காய் பாலோட நாட்டு சக்கரை சேர்த்து இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நாங்கள் வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.